வீட்டில் செய்கிற அதே இட்லி தோசையை தான் ஹோட்டல்லையும் கொடுக்குறாங்க. ஆனாலுமே ஹோட்டலில் கொடுக்கறது தான் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம். அதுக்கு அங்கே கொடுக்குற இட்லி தோசை மட்டும் காரணம் இல்லைங்க, அதுக்கு கொடுக்குற சைட் டிஷ் தான் மெயின் காரணமே. அப்படி நம்ம ஹோட்டலில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இட்லி தோசைக்கு கொடுக்குற தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி தான் நம்ம மாஸ்டர் எப்படி செய்கிறாருன்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரு 4 தேங்காவை உடைச்சி சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்காரு. கூட 2 கப் பொரிக்கடலை, அப்புறம் ஒரு 2 முழு பூண்டு. தேங்காய் சட்னிக்கு நிறைய பேர் பூண்டு சேர்த்தே அரைக்கிறது இல்லை, அது ரொம்ப மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட காரத்துக்கு பச்சை மிளகா நல்லா ஒரு 20லேருந்து 25 பச்சை மிளகாயாவது போட்டு அரைக்கணுங்க. தேங்காய் சட்னி நல்லா காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால இவ்வளோ மிளகா போட்டு தான் ஆகணும். இது கூட கருவேப்பிலை. என்னதான் தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டாலும் அரைக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கடைசியாக இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை போட்டுருவாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மாஸ்டர் தக்காளி சட்னி எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு 50 ml எண்ணெய் விட்டு அதில் 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி போட்டிருக்காங்க. இது தக்காளி சட்னிக்குன்றதுனால வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, பாதி வதங்கினாலே போதும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா மழுமழுன்னு ஆகிடும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இங்கேயே மாஸ்டர் போட்டுடுறாரு. இப்போ இந்த உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. இப்போ பாதி வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோலேருந்து 1.25 கிலோ பழுத்த தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி சட்னிங்கிறதுனால தக்காளி குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி அது கொஞ்சம் பழுத்து இருக்கணும். நீங்கள் காயாக வாங்கி தக்காளி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும், அதனால் கொஞ்சம் பழுத்த தக்காளியை போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். இப்போ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா காலையிலைக்கு செய்கிற தக்காளி சட்னியும் நைட்டுக்காக செய்கிற தக்காளி சட்னியும் வேறு மாதிரி இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கிடுவாங்க, சாயங்காலம் தனித்தனியாக வதக்குறாங்க. இது டின்னருக்காக செய்கிற தக்காளி சட்னி. இதில் அடிஷ்னலாக புதினாவை கொஞ்சம் தூக்கலாக போடுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் தக்காளி சட்னியோட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லி இலையை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கழுவி இது கூட போட்டிருக்காங்க. காலையில் செய்கிற சட்னியும் தனியாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருக்காங்க. ஒரு 20 பல்லு பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்க விட்டுட்டாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க விட்டு பார்த்தா தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம மாஸ்டர் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறாங்க. தக்காளி சட்னிக்கு வெல்லம் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டில் அம்மா பாட்டிமாருங்களாம் செஞ்ச அதே ப்ராசஸ். இப்போ வெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்து அதை ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு தாளிப்பை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 கப் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நாங்கள் எதுவும் போடுறதில்ல, நீங்கள் வேணும்னா உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா பொரிய விடணும். இப்போ இந்த தக்காளி சட்னியோட காரத்துக்கு ஒரு 30லேருந்து 40 நீட்டு காஞ்ச மிளகா அதை போட்டு நல்லா வதக்கி விட போகிறாங்க. நீங்கள் குண்டு காஞ்ச மிளகா இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ அதில் போட்டிருக்க கடலைப்பருப்பும் அந்த மிளகாயும் கருகாமல் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கருகிடும், தக்காளி சட்னிக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம மாஸ்டர் அந்த பக்கத்துலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இருக்காரு. இப்போ இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் நல்லா கை நிறையா கருவேப்பிலை, சட்னியில் தாளித்து போட்டால் கூட எடுத்து போட்டுருவாங்க. நாங்கள் இந்த தாளிப்புலேயே போட்டு அரைச்சி கொடுக்கறதுனால கருவேப்பிலையும் உடம்புல சேர்ந்துரும். இப்போ இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தோட இந்த கடலைப்பருப்பு மிளகாய் தாளிப்பையும் சேர்த்து போட்டு ஆற விட்டுறலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும், கொஞ்சம் கூட வெதுன்னு இல்லாமல் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விடுவாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த கடலைப்பருப்பு, அந்த தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றா சேரும். அதனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உப்பு கம்மியாக இருக்குன்னா பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம புளி போட்டு அரைக்க போகிறோம். ஒரு ஆரஞ்சு சைஸ் புளியை இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் முன்னாடி உப்பு கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அரைக்க போகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இப்போ மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ரொம்ப மலுமலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைங்க, அப்போ தான் தக்காளி சட்னிக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தாளிப்பு போட்டு கலந்து எடுத்தால் நம்ம கடையோட டாப் நாச் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லியும் மாஸ்டர் ஊற்றி வச்சுட்டாரு. நம்ம கடைக்கு இந்த இட்லியும் தக்காளி சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஹோட்டல் மெனு ப்ரிப்ரேஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.